அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே நிறைய பேர் கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஒரு வேலைவாய்ப்பை பற்றி. அது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னா, எல்லோரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த விஏஓ வேலை எப்போ அப்ளை பண்ணுறது, எனக்கு எப்படி அந்த வேலை கிடச்சிது, நான் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இதில் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போது 2025 எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, ஸோ அதுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் விடுவாங்களா இல்லையா, ஸோ இப்போ என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது, அப்ளை பண்ணுறது எப்படி, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா யாரெல்லாம் இந்த வேலைக்கு எலிஜிபிலிட்டி, ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சரிங்களா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்திங்கனாக்கா எவ்வளோ வேகன்சி இந்த தடவை ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் என்ன குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா, என்ன படிச்சிருந்தா இந்த விஏஓ வேலைக்கு, கிராம உதவியாளர் வேலைக்கு. அதே மாதிரி இந்த நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், இந்த விஏஓனா யார், விஏஓ வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஜாப்னா என்ன, அவருடைய பணி தான் என்ன, இந்த வேலைக்கு இவ்வளோ ஏன் டிமாண்ட் வைக்கிறாங்க, இந்த வேலைக்கு ஏன் இவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்ற முதற்கொண்டு தெளிவாக துல்லியமாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி சம்பள விவரங்கள்லாம் எப்படி இருக்கும், அது எல்லாமே ஓகேங்களா. ஸோ தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாக துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட வேண்டியது, அது ஒன்று மட்டும் தான் நீங்கள் பண்ண வேண்டியது. மீதி எல்லாமே நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் டெய்லி ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்த உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் ஓகேங்களா. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024. இது 2024 கொடுத்துருக்காங்க. இது 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இப்போ இந்த போஸ்டிங்கை 2025 ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே போட்டுருவாங்க சரிங்களா. ஸோ இந்த கிராம உதவியாளர் பணிக்கு என்ன படிச்சிருக்கணும் எல்லாமே தெளிவாக இதில் பார்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ இதில் தெளிவாக கொடுத்துருங்க பாருங்கள், தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024 சொல்லியிருக்காங்க. இந்த 2025 அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இது என்ன போஸ்டிங்க்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிராம உதவியாளர் பணிக்கு தான், இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்னா என்ன, வில்லேஜ் விஏஓட வேலை என்ன அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோட வேலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இவரோட பணி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் ஏதாவது உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும், அரசு சம்மந்தமாக எந்த நலத்திட்டங்கள் உதவிகள் வேணும்னாலும் சரி ஓகேங்களா, இல்லை பயிர்க்கடன் ஆகட்டும், இல்லை பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பயிர் சேதம் அடைஞ்சிருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா உங்களை வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஸோ உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு, டெத் சர்டிஃபிகேட்டு, இல்லை உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஏதாச்சும் புதையல் கிடைச்சாலும் சரி, இல்லை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எந்த விஷயங்கள் A to Z எந்த விஷயங்கள் நடந்தாலும் முதல்ல தெரியப்படுத்த வேண்டியது இந்த கிராம உதவியாளருக்கு தான், இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு தான் ஓகேங்களா. எதுவாக இருந்தாலும் இந்த கிராம உதவியாளர் தான் பொறுப்பு. இவர் தான் நீங்கள் முதல்ல போயிட்டு பார்க்கணும். அவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்ட உதவிகளும் நலப்பணிகளுமே செஞ்சு தருவார். இவர் தான் இந்த கிராம உதவியாளர். அதனால தான் இவ்வளோ டிமாண்ட் இந்த வேலைக்கு. அதே மாதிரி இதில் சம்பளமும் பார்த்திங்கன்னா டீசெண்டான சம்பளம், அதிகமான சம்பளம் தான். ஸோ அதனால் அதுக்காக தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இதில் மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாவே இந்த வேலைக்கு எலிஜிபிள், ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். அதுதான் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஓகேங்களா. ஸோ இந்த டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2299, அதாவது ஒரே வேக்கன்சி கம்மியாக 2300 வேக்கன்சி இதில் தெளிவுபடுத்தி கொடுத்துருக்காங்க. நமக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான். அதுக்கு மேலே நீங்கள் 8வது 10வது 12வது டிப்ளமோ, ITI, UG டிகிரி, PG டிகிரின்னு சொல்லிட்டு எத்தனை டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 5வது குவாலிஃபிகேஷன் தான் ஓகேங்களா. ஸோ அடுத்தது இந்த சம்பளம்
சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, என்ன சம்பளம் கொடுப்பாங்க இந்த வேலைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதோட சம்பளம் வந்து 11,100லேருந்து ஸ்டார்ட் ஆகி 35,100 வரைக்கும் இதுக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா, இந்த கிராம உதவி வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஊர்லேயும் பார்த்துருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணுன்னாலுமே மினிமம் ஒரு 500 ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைனே போடுவாங்க. இல்லை நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு வா இன்றைக்கி வா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. இருக்கிற உண்மை இதுதான். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து ஒரு 10,000 15,000 வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வந்து வாங்கிப்பாங்க. அதுலேருந்து ஒரு 15,000 சம்பாதிப்பாங்க. மினிமம் மாதம் சம்பளம் ஒரு 30லேருந்து ஒரு 50 ரூபாய்க்கு வரல கண்டிப்பாக எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ அவங்க ஒரு சில நான் எல்லா வந்து ஜாப்ஸோட எல்லா எந்த அதிகாரிகளுமே சொல்லலை. ஒரு சில அதிகாரிகள் வந்து அப்படியும் வாங்குறாங்க. ஸோ அப்படியும் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் நம்ம 5வது படிச்சிருந்தாவே போதும் இந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஜாப்போட லொக்கேஷன். ஓகேங்களா? ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்கே வேணால் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 39 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தை வேணும்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எந்த மாவட்டத்தை வேணும்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுதான் இதில் ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம். நம்ம வந்து 5வது படிச்சிருக்கோம், ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிடலாம், ஓகே. இப்போ செலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க, இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கஷ்டம். இது எப்படி பண்ணுவாங்கன்றது தான் இல்லையா? ஸோ இப்போ வந்து செலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்கு எக்ஸாம் இருக்குது. சரிங்களா? எக்ஸாம் இருக்கணும்னு யாரும் பயப்படாதீங்க. இதோட எக்ஸாம் பேட்டர்னும் நான் சொல்லிடுறேன். அது எப்படி இருக்கும், எப்படி நடக்கும்னு சொல்கிறேன். எக்ஸாம் நடந்த உடனே எக்ஸாம் ஒரு டேட்டில் சொல்லிடுவாங்க. அந்த அன்றைக்கி போகும் அப்படின்னா ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் போன உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ரூமில் எல்லோரும் உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் 10th எக்ஸாம் எப்படி எழுதிங்களோ, ஓகேங்களா, 10th 12th எக்ஸாம் இல்லை வந்து காலேஜ் எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ அந்த மாதிரி உட்கார வச்சுருவாங்க. உங்கள்கிட்ட ஒரு ஆன்சர் ஷீட்டும் கொடுத்துருவாங்க. உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. கொஸ்டின் பேப்பரில் என்ன இருக்குன்னா, ஒரு பேராகிராஃப் மட்டும் இருக்கும். ஒரு பேராகிராஃப் எப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும், ஒரு போயம் மாதிரி இருக்கும். அதை அப்படியே நீங்கள் தமிழில் தான் இருக்கும். தமிழ் அப்படியே பார்த்து அதை காப்பி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அழகாக எழுத்து பிழை இல்லாமல் அழகாக நீங்கள் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் எக்ஸாமே. ஓகேங்களா? பார்த்து அப்படியே காப்பி பண்ணி கொடுக்குறது தான். ஒரு சில மாவட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த தலைப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை ஒரு 2-3 பக்கத்துக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு உங்களுடைய சொந்த மாவட்டத்தை பற்றி ஒவ்வொரு 3 பக்கம் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் எக்ஸாம். இப்படி தான் சிம்பிளான எக்ஸாம் தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இந்த கிராம உதவியாளர்னால் யார், என்ன பண்ணுவார், அவருடைய வேலைகள்லாம் என்ன, நிலத்தை அளப்பாரா, நில வகைப்பாடு என்ன, இந்த மாதிரி அதாவது இந்த வில்லேஜர்ஸோட என்னென்ன வேலைகள்லாம் இருக்குதோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்டர்வியூவில் அதை தான் கேட்பாங்க. அது அடுத்தடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 இந்த மாதிரி சொல்லிட்டு போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம் இன்டர்வியூலாம் ஓகேங்களா? அது நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டுருவோம். ஸோ எக்ஸாம் டேட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு சில வாரங்களில் இது வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. வந்த உடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவேன். அப்ளை பண்ணுறது நானே அப்ளை பண்ணி தரேன். ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது வருவாய்த்துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன்றது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா, தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த CRA.tn.gov.in www.tnpc.gov. இந்த 2 வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. எல்லாருக்குமே இந்த கிராம உதவியாளர் வேலை வந்த உடனே அப்ளை பண்ணுற லிங்க் ஓப்பன் ஆன உடனே கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, எந்தெந்த மாவட்டத்தில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே மாதிரி வந்த உடனே நானும் அப்டேட் பண்ணிடுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.